முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்தியாவுக்கு வெளிப்படுத்திய ரகசியங்கள் அம்பலம். இலங்கை பெண் சமீரா மெஹபூப்தீன் இஸ்ரேலில் அதிரடி கைது நடந்தது என்ன? ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுத்துள்ள வெளிவிவகார அமைச்சு. விமல் வீரவன்சவை உடனடியாக கைது செய்ய அனுர அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை கடுமையாக கண்டித்த மஹிந்த ராஜபக்ச. அனுர அரசு அர்ச்சுனா போன்ற நகைச்சுவையாளர்களால் ஒருபோதும் கலக்கமடையாது. அமைச்சர் விஜித ஹேரத். சுரேஷ் சாலேவையும் பிள்ளையானையும் விடுதலை செய்தால் தான் உண்மையான போர் வெற்றி. உதய கமன்பில கடும் எச்சரிக்கை. சீன பெண் உள்ளிட்ட 3 பேரால் பரபரப்பான விமான நிலையம் ஆடைக்குள் ஒளிந்திருந்த அதிர்ச்சி. முச்சக்கர வண்டியை போலீஸ் அதிகாரி மீது ஏற்ற முயற்சி. கம்பளையில் அதிர்ச்சி சம்பவம். வெளியான சிசிடிவி காணொளி. வெளிநாட்டில் வேலை செய்யும் ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு மாதம் 10,000 ரூபாய். பெண்கள் சிறுவர்கள் நலனுக்கான புதிய திட்டங்கள் வெளியீடு. உணவு பஞ்சம் உண்டாகுமா? உலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மீண்டும் எரிபொருள் வரிசையா? எரிபொருள் கையிருப்பு குறித்து முக்கிய அறிவிப்பு. கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகவும் மஹிந்த ராஜபக்ச பிரதமராகவும் நிதியமைச்சராகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இலங்கையின் பொருளாதாரம் பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்து நெருக்கடி ஏற்பட்டமை தரவுகளோடு இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்கையில் கோட்டபாய மற்றும் மஹிந்த குழுவினர் அதற்குரிய எந்த தீர்வுகளையும் எடுக்காமல் வீழ்ச்சி அடைவதற்கு இடமளிக்கப்பட்டிருந்ததும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நிதியமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்ச இந்தியாவின் த ஹிந்து நாளிதழுக்கு 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் கொடுத்த பேட்டியொன்றில் இது உறுதியாகியுள்ளது. இலங்கையினால் வெளிநாட்டு கடன்களை செலுத்த முடியாது என்றும் கடன் மறுசீரமைப்பு மற்றும் அவகாசம் இன்னும் தேவை என்றும் அவர் அந்த நாளிதழுக்கு வழங்கிய செவ்வியில் அவரது வாயாலேயே அன்று தெரிவித்துள்ளதும் அம்பலமாகியுள்ளது. ஆனால் அதற்கான எவ்வித செயற்பாடுகளிலும் அவர் ஈடுபடவில்லை என்றும் எவ்வாறாயினும் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற உடனேயே அரசாங்கத்தின் வரி வருமானத்தை பெருமளவில் குறைத்திருந்ததன் விளைவாகவே 2022ஆம் ஆண்டளவில் அரசாங்கத்தின் வருமானம் வீழ்ச்சியடைந்து வெளிநாட்டு கடன்களை செலுத்த முடியாத அளவுக்கு இலங்கையிடம் இருந்த வெளிநாட்டு கையிருப்பும் முற்றாக தீர்ந்து போய் பொருளாதார நெருக்கடி வந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச த ஹிந்து நாளிதழுக்கு கொடுத்த கருத்துக்களை ஆதாரமாக கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டிருந்ததும் குறிப்பிட வேண்டியது. அன்றே பொருளாதார வீழ்ச்சி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடும் எச்சரிக்கையையும் விடுத்திருந்தார். காசா பகுதியை நோக்கிய சர்வதேச மனிதாபிமான உதவி படகு பேரணியில் கலந்து கொண்ட இலங்கை பெண் சமீரா மெஹபூப்தீன் இஸ்ரேலிய அதிகாரிகளால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ள நிலையில் அவரது பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதற்கான அனைத்து ராஜதந்திர நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இது குறித்த விவரங்களை வழங்கியதோடு காசா நோக்கி சென்ற படகு பேரணியில் பயணித்த இலங்கை பிரஜையான சமீரா மெஹபூப்தீன் இஸ்ரேலிய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் விவகாரத்தை வெளிவிவகார அமைச்சு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எமக்கு கிடைத்துள்ள தகவல்களின்படி அந்த படகு பேரணி இஸ்ரேலிய கடற்படையினரால் இடைமறிக்கப்பட்டு அதில் இருந்த பல நபர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு டெல் அவிவ் நகரில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக இஸ்ரேலிய அதிகாரிகளிடம் சமீராவை நேரில் சந்திப்பதற்கான தூதரக அணுகலை உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். இவரது தற்போதைய நிலைமையை உறுதிப்படுத்தவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளமைக்கான சட்டப்பூர்வ மற்றும் நடைமுறை அம்சங்களை சரிபார்க்கவுமே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகையை உடைக்கும் நோக்கில் சுமார் 100 நாடுகளை சேர்ந்த ஆர்வலர்கள் பங்கேற்ற இந்த படகு பேரணியில் இணைவதற்காகவே சமீரா கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கையிலிருந்து பயணமாகியிருந்தார். துருக்கியின் மர்மரிஸ் துறைமுகத்தில் இருந்து கடந்த வாரம் 50க்கும் மேற்பட்ட படகுகள் காசாவை நோக்கி புறப்பட்டிருந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை இஸ்ரேலிய கடற்படையினர் அவற்றை இடைமறித்து கைப்பற்றியுள்ளதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் சமீரா மெஹபூப்தீனை உடனடியாக விடுவிக்க அரசாங்கம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சுக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியதும் குறிப்பிட வேண்டியது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சவை உடனடியாக கைது செய்வதற்கான வாய்ப்புகள் வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்துக்கு அருகில் இருக்கும் போர் நினைவிடத்திற்கு முன்பாக நேற்று முன்தினம் நடந்த முருகல் நிலை குறித்து விமல் வீரவன்சவுக்கு எதிராக இன்று போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதோடு சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் மற்றும் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் வீரவன்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது.
நேற்று முன்தினம் பிமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் நினைவிடத்திற்கு மலரஞ்சலி செலுத்துவதற்காக சென்ற நிலையில் அவர்களை போலீசார் நினைவிடத்திற்கு அருகில் செல்ல அனுமதிக்காமல் தடுத்துள்ளனர். அதன்போது அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டதோடு வாய் தர்க்கமும் உண்டாகியது. அந்த நேரம் போலீஸ் அதிகாரிகளை தள்ளிக்கொண்டு முன்னோக்கி செல்ல வீரவன்ச முயன்றபோது அவர் தரையில் விழுந்தமை குறிப்பிட வேண்டியது. இந்த பின்னணியிலேயே அவர் கைது செய்யப்படலாம் என்று இப்பொழுது கூறப்படும் நிலையில் பத்திரமுல்லையில் அமைக்கப்பட்டுள்ள போர் வீரர் நினைவு தூபிக்கு நாட்டின் எந்த பிரஜைக்கும் செல்வதற்கான சுதந்திரம் உள்ள நிலையில் விமல் வீரவன்சவுக்கு நடந்த சம்பவத்தை தான் வன்மையாக கண்டிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மஹிந்தவிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மஹிந்த இவ்வாறு தெரிவித்துள்ளார். விமலுக்கு ஏற்படுத்திய தடை தவறான செயல்பாடு என்றும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்க வேண்டும். கிடைக்கப்பெற்றிருக்கும் சுதந்திரத்தில் அரசாங்கம் எதிரணியினரை கடுமையாக தாக்குவதாகவும் மஹிந்த ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் அண்மை காலமாக வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோத பொருட்களோடு வரும் பலர் கைதாகி வரும் நிலையில் 34 வயதுடைய சீன பெண் ஒருவரும் 35 வயதுடைய 2 ஆண்களும் நேற்றைய தினம் மாலை 6 மணியளவில் சீனாவின் சாங்காய் நகரிலிருந்து சைனா ஈஸ்டர்ன் விமானம் மூலம் இலங்கையை வந்தடைந்துள்ள நிலையில் கைதாகியுள்ளனர். ஒரு சந்தேக நபர் கருப்பு நிற பொலித்தீன் பையோடு கிரீன் சனல் வழிக்குள் நுழைந்த போது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளதோடு அதனை சோதனையிட்ட நேரம் சாக்லேட் மற்றும் இனிப்பு பண்டங்களுக்கு நடுவே மிக சூட்சுமமாக கையடக்க தொலைபேசிகள் பல மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஏனைய 2 பேரையும் அதிக சோதனைக்கு உட்படுத்திய போது அவர்கள் அணிந்திருந்த ஜாக்கெட்டுகளுக்குள்ளே பிரத்யேகமாக தைக்கப்பட்டிருந்த ரகசிய ஆடைகள், காலுறைகள், காலணிகள் மற்றும் பயண பைகளுக்குள்ளும் தொலைபேசிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை அம்பலமாகியுள்ளது. குறித்த பெண் உட்பட வந்த நபர்களிடமிருந்து 87 அதிநவீன கையடக்க தொலைபேசிகளும் 140 பேட்டரிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு இவற்றின் மொத்த பெறுமதி 51 லட்சத்துக்கும் அதிக ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள இந்த சீன பிரஜைகள் கைப்பற்றப்பட்ட தொலைபேசிகளை கொண்டு இலங்கையில் தங்கியிருந்த சட்டவிரோத ஆன்லைன் நிதி மோசடிகள் மற்றும் சைபர் சார்ந்த குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிட்டிருக்கலாம் என பாதுகாப்பு தரப்பினர் பலமாக சந்தேகித்துள்ளதோடு கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களான 3 சீன பிரஜைகளும் மேலதிக விசாரணைகளுக்காக சுங்கப்பிரிவினரின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அர்ச்சுனாவினால் கூறப்படும் இனவாத கருத்துக்கள் அடிப்படையற்றவை என்றும் இவ்வாறான நகைச்சுவையாளர்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது. அவரின் நடத்தைகள் பற்றி அனைவருக்குமே தெரியும் என்பதால் அவர் கூறும் கருத்துக்களை எவரும் கவனத்தில் கொள்வதில்லை என பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற போது அவர் இதனை தெரிவித்ததோடு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடத்தைகள் குறித்து அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் என்பதால் அவரால் சொல்லப்படும் விடயங்களை அடிப்படையாக வைத்து யாரும் பதற்றமடைய தேவையில்லை. அவரால் தெரிவிக்கப்படும் இனவாத கருத்துக்கள் முக்கியத்துவம் உடையவை அல்ல, அவை அடிப்படையற்றவை. இவ்வாறான நகைச்சுவையாளர்களால் அரசாங்கம் கலக்கமடையாது, மக்களும் பதற்றமடைய மாட்டார்கள். அரசு இவ்வாறானவற்றை அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். வெற்றி விழா நினைவேந்தல் நிகழ்வுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏன் அழைப்பு விடுக்கப்படவில்லை என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது போர் வீரர்கள் நினைவு தின நிகழ்வுக்கு அரசியல் தலைவர்கள் எவருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர, பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல மற்றும் முப்படைகளின் தளபதிகள் மட்டுமே கலந்து கொள்வார்கள். இவர்களை தவிர வேறு எவருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் ஆகிய இருவரும் இந்த ராணுவ வீரர்களின் நினைவேந்தல் இடத்துக்கு நேரடியாக வந்திருந்தால் அதுவே நீங்கள் உண்மையாகவே ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக அமைந்திருக்கும் என்று பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய காமன்பில அரசாங்கத்தையும் ஜனாதிபதி அனுரவையும் விமர்சித்துள்ளார். கட்சியின் காரியாலயத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளதோடு ராணுவ வீரர்களுக்கு உண்மையாகவே கௌரவம் செலுத்த ஜனாதிபதிக்கு தேவைப்பாடு இருக்குமாயின் ரவி செனவிரத்ன மற்றும் சானி ஆகிய இருவரை முன்னிறுத்தி பிரிவினைவாதிகளை திருத்தி அமைப்பதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த ராணுவ வீரர்களின் வேட்டையை உடனடியாக நிறுத்த வேண்டும். வடகிழக்கு எங்கும் நேற்றைய தினம் விடுதலை புலிகளின் நினைவேந்தல் நடத்தப்பட்டதை நாம் கண்டோம். அன்று வடகிழக்குக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த விடுதலை புலிகள் அமைப்பின் நினைவேந்தல் இன்று கொழும்பு உட்பட இலங்கை முழுவதிலும் உள்ள ஏனைய பகுதிகளுக்கும் பரவியுள்ளது என்றும் இவ்வாறான பலவீனமான முதுகெலும் பெற்ற ஒரு தலைவரின் கீழ் மாத்திரமே ஒரு நாட்டுக்குள் பகிரங்கமாகவும் சுதந்திரமாகவும் விடுதலை புலிகளை நினைவு கூற முடியும் என குறிப்பிட்டுள்ள கருத்து கடும் விமர்சனத்தை உண்டாக்கியுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் பிரதி அமைச்சர் கலாநிதி நாமல் சுதர்சனவின் பங்கேற்போடு நடந்த நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் நலனை மையப்படுத்திய பல முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறு பிள்ளைகளின் தாய்மார்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்வதால் வெறும் சமூக பிரச்சினைகளை கட்டுப்படுத்துவது குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டதோடு வெளிநாடுகளில் பணிபுரியும் பெற்றோரின் 2 வயது முதல் 13 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் பதிவு செய்யப்பட்ட பகல் பராமரிப்பு நிலையங்களில் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் கொடுப்பனவு
வழங்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தீர்மானம் எடுத்துள்ளது. வெளிநாட்டில் வேலை செய்யும் பெற்றோரின் மாதாந்த வருமானம் $400 தாண்டும் குடும்பங்களுக்கு இந்த உதவி வழங்கப்பட உள்ளதோடு ஆரம்ப கட்டமாக 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு இறுதி ஒப்புதலின் பின்னர் மாவட்ட செயலகங்கள் ஊடாக குறித்த நிதி நேரடியாக பகல் பராமரிப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு போலீஸ் திணைக்களத்தில் நிலவும் பெண் போலீஸ் உத்தியோகத்தர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய 50 பெண் உப போலீஸ் பரிசோதகர்கள் மற்றும் 2600 பெண் போலீஸ் காவலர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. குறிப்பாக தமிழ் மொழியில் பேசக்கூடிய பெண் போலீசாரை இணைக்கும் நோக்கில் சமூக ஊடகங்கள் வாயிலாக விசேட பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு தமிழ் பேசும் கிராமிய மகப்பேற்று உத்தியோகத்தர்களின் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக உயர்தரம் முடித்த தமிழ் மொழி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த அதிகாரிகளுக்கு அமைச்சர் இந்த நேரம் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் குறித்து சட்ட நடவடிக்கைகள் தாமதமடையாமல் இருக்க பிரதேச செயலகங்கள், நன்னடத்தை திணைக்களம், சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீசார் இணைந்து ஒருங்கிணைந்த குழுவாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரியொருவரை கம்பளை நகரில் முச்சக்கர வண்டியால் மிதிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு சிசிடிவியில் பதிவான காணொளிகள் இப்பொழுது வெளியாகியுள்ளது. நேற்று மதியம் கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் வாகனங்களை நிறுத்த தடை செய்யப்பட்ட பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியை அங்கிருந்து அகற்றுமாறு போக்குவரத்து போலீஸ் அதிகாரியொருவர் அறிவுறுத்திய போது சாரதியிடம் வாகன ஆவணங்களும் சாரதி அனுமதி பத்திரமும் கோரப்பட்டுள்ளது. அப்போது முச்சக்கர வண்டி சாரதி திடீரென வண்டியை இயக்கி கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரியை மிதித்து தப்பி செல்ல பார்த்துள்ளார். சம்பவத்தில் தொடர்புடைய சாரதியை அடையாளம் காணும் நடவடிக்கைகளுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதோடு இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் வரும் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூரு நெத்திகுமார கூறுகையில், நவம்பர் மாதம் வரை தேவையான எரிபொருள் கொள்வனவுகளுக்கான முன்பதிவுகள் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இருந்து 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் தாங்கிய கப்பல் ஒன்று இந்த மாதம் 28ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளதோடு மற்றொரு மசகு எண்ணெய் கப்பல் இந்த மாதம் 31ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நாட்டில் எரிபொருள் நுகர்வு குறைந்துள்ளதாகவும் மயூரு நெத்திகுமார இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானிய அரசாங்கம் அண்மையில் முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் மேற்கொண்டுள்ள தடை காரணமாக உலகளவில் மில்லியன் கணக்கான மக்கள் பசியால் வாடும் நிலைக்கு தள்ளப்படக்கூடும் என்று அந்த நாட்டு அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தொடர்ந்து நீடித்தால் சுமார் 45 மில்லியன் மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மைக்கு உள்ளாகக்கூடும் என்று உலக உணவு திட்டம் மதிப்பிட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு நெருக்கடியை சமாளிப்பது குறித்தும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான பிரித்தானியாவின் புதிய அணுகுமுறையை வகுப்பது குறித்தும் விவாதிக்க லண்டனில் முக்கிய உதவி மாநாடு ஒன்றுக்கு பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சு ஏற்பாடு செய்துள்ளதோடு இது குறித்து பேசிய வெளிவிவகார செயலாளர் ஜவட் கூப்பர், ஈரான் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதையை முடக்கியுள்ளதால் உலகம் ஒரு பாரிய உணவு நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்றும் இதனால் மில்லியன் கணக்கான மக்கள் பசியால் வாடும் அபாயத்தை நாம் அனுமதிக்கவே முடியாது. ஆகவே இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.